டிவிக்கு வந்து ஓட்டு போடுங்க, 2500 பணம், 6 சிலிண்டரு, பணம், லொட்டு லொசுகு நகை எல்லாம் வரும் அப்படின்னா, இப்போ அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? அவர் மக்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு. 717 மதுக்கடை வந்து மூடியிருக்காருங்க. மக்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு. என்ன நல்லது பண்ணியிருக்காரு? முன்ன கூட கடை பக்கத்தால் இருந்துன்னா குடிச்சு போட்டு வீட்டில் போய் படுத்து கிடப்பாப்புல. இப்போ ரோட்டில் அவன் படுத்து கிடப்பான். வீட்டுக்கு போகிறக்கு பஸ் பிடிச்சி போக தெரியாது குடிச்சு போட்டு. அவன் லிஃப்ட் கேட்டு வழி வாங்கிப்பான். இதெல்லாம் உங்கள் தலைவர் யோசிக்க மாட்டாரா? உயிரை பறிக்கிற அந்த குடியை நிறுத்தணும் தான் அவங்கவுங்க போராடிட்டு இருக்காங்க. அதுவே நிறுத்திருக்காருன்னு இதுக்கு நீங்கள் பாராட்டு தானே தெரிவிக்கணும். ஒரு நாட்டுக்கே தலைவராக இருக்கிறவங்க எல்லாத்த பற்றி யோசிக்கணுமா இல்லையா? கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்க, இன்னும் எத்தனை ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிறாங்க, ஏர்போர்ட்டில் பிச்சை எடுக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டர்ட் பிச்சை எடுக்கிறாங்க. இந்த பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டாங்களே. யார் வேணாலும் ரோட்டில் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்கலாம், யார் வேணாலும் ரவுடிசம் பண்ணலாம் அப்படின்னு நாட்டில் இருக்குல்ல. அவங்களுக்குலாம் ஆதார் கார்டு இருக்கா? அவங்களுக்குலாம் என்ன வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலாம், ஒரு தொழில்நுட்பத்தை வந்து வளர்த்தி கொடுக்கலாம், ஒரு வருமானத்தை அவங்களுக்குலாம் ஈட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நாட்டோட தலைவர் வந்து யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாதா? எல்லாத்த பற்றி சிந்திக்கணும் இல்லையா? அண்ணே அதே இலவசம்லாம் தராங்கண்ணே, அப்புறம் என்னண்ணே இத்தனை இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்கல்ல. அதெல்லாம் 3 வேளை சாப்பாடு கிடச்சி, 3 வேளை உழைப்பு கிடச்சி, சொந்த வீடு கட்ட முடியாமல் இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் போய் சேருது. அவங்களுக்கு ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருந்தாலுமே ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தகுதி வந்து உருவாக்கி கொடுத்தா தான் மிடில் கிளாஸ்லேருந்து இன்னும் பணக்காரங்கள் ஆவாங்க. இன்னும் மிடில் கிளாஸாகவே இருக்கிற காரணம் இன்னும் நாட்டோட மக்கள் வந்து பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னா தொழில்நுட்பம் வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடையணும். இப்போ எனக்கு கூட சினிமாவில் வளரணும்னு ஆசை. ஆனால் சினிமாவில் வளரணும்னா இங்கேருந்து மெட்ராஸ் தான் போகணும். சினிமா சம்மந்தமான இங்கே எதுவுமே வந்து கிடையாது. எதோ ஒன்றாலும் மெட்ராஸ் தான் விட வேண்டியதாக இருக்குது. ஒரு ஊரை தாண்டி இன்னொரு ஊரை வெளிநாடு தான் போக வேண்டியதாக இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலுமே சரி. ஏன்னா வருமானம் பெருசாக வந்து இந்த சொந்த ஊர்லேயே இருந்தால் 10,000 ரூபாய்க்கு மேலே எதுவுமே சம்பாதிக்க முடியாது. எல்லாமே கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி போயிடுது. வெளிநாடு வெளியூர்கள் போனால் நிறைய சம்பாதிக்கலாம். புரியுதா? நாட்டுக்கு தொழில்துறை சார்ந்த படிப்பு அவசியம். நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நாட்டுக்கு தொழில்நுட்பம் வந்து முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கையில் வேலை முக்கியம். அவங்களுக்கு பிடிச்ச வேலை முக்கியம். அதுக்கு நாட்டோடைய தொழில்நுட்பம் வந்து வளரணும். அதுதான் சிந்திங்க மக்களே அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஒரே நாளில் வந்து மாறிடாது. அது வந்து மாற்றம் ஒன்றே மாறாது. அது மக்கள் சிந்திக்க தான் மாறும். அது எப்போ மாறுதோ அப்போ மாறட்டும். சரி, சிலிண்டர் வேலை வேறு ஏறி போச்சு. உங்கள் ஆள் வேறு எப்போ சிலிண்டர் தராப்பிலன்னு தெரில. ட்ரம்பு வேறு சண்டை நிறுத்துகிற மாதிரி தெரில. மக்களுக்கு தான் திண்டாட்டம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல அந்த வேலையை செஞ்சு தான்